முக்கியமான சக்தி. ஆமா, சரி. என்னுடைய பெயரோ திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி அம்மன். திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி அம்மன். சுருக்கமா பாஞ்சாலின்னு சொல்லுவாங்க. ஓ, சுருக்கமா பாஞ்சாலி. ஆமாடி, அப்படி சொல்றாங்க. சரி. அம்மா, அப்படி பாஞ்சாலியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்தீங்க? நான் யாருடைய அம்சையால் பிறந்தவள்? யார் அம்சையா பிறந்தீங்க? இன்னும் எப்படி பிறந்த பூமி கேடா? நான் நமக்கெல்லாம் பெரிய இடத்தா இருக்குது. நம்ம வளர்ப்புல பிறப்புல பெருசு எல்லாம் கிடையாது. எங்க அம்மா சந்து விட்டா என்ன புடக்கல் சொந்தா விடுவாங்க இல்லம்மா. எங்க அம்மா சந்து விட்டா, எங்க அப்பா விந்து விட்டா, நான் பொதுக்கு வெளியே வந்துட்டேன். பிறந்த நேரம் அம்மா படுத்திருக்கிறான் தான். என்ன பண்றது? அப்படி எங்க அப்பா சும்மா விடலையாம. நான் எப்படி தெரியுமா பிறந்தவன்? எப்படி பிறந்தீங்க?
பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால தேசம். ஆமா சரி. பாஞ்சால மன்னனுக்கும் தேவிக்கும் சரி வெகு காலமாக குழந்தை பாக்கியம் கிடையாது. ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆமா சரி. அப்படி இல்லாத காரணத்தினாலே அந்த நாட்டிலே யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய இரு முனிவர்களை முன்வைத்து அந்த நாட்டுல பாஞ்சால யாகம் செய்யறாங்க. பாஞ்சால யாகம் செய்யறாங்க. ஆமா சரி. அந்த யாகத்தின் வழியாக முதலாக எங்களுடைய அண்ணன் துஷ்ட துய்மன் பிறந்தார். துஷ்ட துய்மன் பிறக்கிறாரு. சரிமா. இரண்டாவதாக பாஞ்சாலி நான் பிறந்தேன். மூன்றாவதாக நீங்க பிறக்கிறீங்க. மூன்றாவதாக ஒரு கோதண்டமார் வில் பிறந்தது. கோதண்டமார் வில் பிறந்தது. நாங்க மூணு பிறந்து சரி அம்மம்மா நான் காலகாலத்துல சரிமா எனக்கும் ஆயு போச்சுடி. போய் கழுவிட்டு வந்துறாயா? ஏன் அத்தை நான் கழிக்க மாட்டேன்? என்னது ஆயு போச்சுடி? அடி அதுலடி என்ன நான் பண்ணிட்டு என்ன 2 லட்சம் அத்தை ஆபரேஷன் அது பொட்டிக்காரனுக்கு என்ன ஒட்டு கொடலா பேசுற? என்னன்னா அடி அதுலடி என்னை மாலையிடுவதாக இருந்தால் சரி ஒரு நிபந்தனை. ஆமா என்னோடு உடல் பிறந்த வளையாத விழுந்திருக்கின்றது. ஆண்டி முதல் அரசன் வரை தோட்டி முதல் தொண்டமான் வரை யாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் என் மகளோடு உடல் பிறந்தவில்லை யார் விளைக்கின்றார்களோ அவர்களுக்கு கைப்பிடித்து கொடுப்பதாக என் தந்தையருடைய கட்டளை. விளைக்கிறவங்களுக்கு தான் நீங்க. ஆமா சரி அம்மம்மா வில்வளைக்க டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய மன்னன் துரியோதன மன்னன் வந்தார். அவரால் வில்வளைக்க முடியாமல் தட்டு தடுமாறி கீழே விழுந்தார். அம்மா இரண்டாவதாக அங்கு தேசத்தை ஆளக்கூடிய கர்ணமகாராஜா வந்தார். அவராவது வில்வளைப்பாரா? வில்வளைத்து இந்த வஞ்சியாலை மாலை இடுவாரோ என்று சொல்லி நான் கனவு கண்டேன். சரிமா. ஆனா அவராலையும் வளைக்க முடியல. ஆமா சரி. சரியான சந்திரகுலம் கோடி தவறாத குருகுலம் இருவருக்கு மூற்றோர் இருவரு கிளையோர் ஆளான அழகு படைத்த அர்ஜுன மன்னன் ராமணர் வடிவத்திலே வந்து வளையாதை வில்வளைத்து வஞ்சியாலை கைப்பிடித்தார். அம்மா ஒருவர் வில்வளைக்க நான் ஐவருக்கும் தேவியானேன். ஒருவர் வில்வளைக்க ஐவருக்கு தேவியானீங்க. என்னுடைய அத்தையவங்க கூடிய குந்தமாதேவின் வாக்குனால ஆமா சரிமா நான் ஐவரையும் மாலையிட்டேன். கருமன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் சரி ஐவரையும் மாலையிட்டபடியால் எனக்கு அருங்கிலே பாஞ்சாலி அருங்கிலி பாஞ்சால் என்று பெயர். ஆமாடி சரிமா. அம்மா அவை ஐவரையும் மாலையிட்டு நாங்க இந்திர பிரசவத்திலே நாங்க சுகத்தோடு வாழ்ந்து வரும் தருவாயிலே அம்மா எங்களுக்கு என்ன தெரியுமா கண்ணம்மா? ஐயோ எங்களை சூதல
முடியல. அம்மா ஏன்? இந்திர பிரசவத்தில் சுகத்தோடு வாழ்ந்து வந்த பாண்டவர்களை தந்திரமாக வரவழைத்தான் பாவியாகப்பட்ட துரியோதனன். ஆமா சரிம்மா. சூதனால பகடையாடி நாடு நகரம் நவநீத செங்கோல் உப்பு சட்டி வரையோடு சரி முதலில் அனைத்துமே பிடுங்கிக் கொண்டான் பாவியாகப்பட்ட துரியோதனன். அனைத்தையும் பிடிங்கிட்டாரு. சரிம்மா. தன்னையும் இழந்தார் தர்மராஜா, தம்பிமார் நால்வரையும் இழந்தார். ஒரு பெண்ணென்று கூட பாராமல் என்னையும் பகடை வைத்து அந்த பாண்டவர்கள் தோற்று போனீர்களம்மா. பாவம் பாவம். தோற்ற உடனே பாண்டவர் நமக்கு இன்று முதல் அடிமை. சரி துரியோதனன் கட்டளை இட்டான். எப்படிமா? டே தம்பி துச்சோதனா, அந்த கொக்கு சிறுக்கியை பாஞ்சாலியை சிகைப்பிடி திணித்து வந்து அவளை பாரா சபையில நிறுத்தி அவளை மாலா துயிலிருந்து மானப்பங்கோ செய்யடா தம்பி என்று தம்பி சொல்றாரு. சரிமா. வாய்ச்சொல் வாயிலே இருக்கும் பொழுது ஒரு பெண்ணென்று கூட பாராமல் என்னுடைய சிகைப்பிடித்து இழுத்து வந்து பாரா சபையில நிறுத்தி என்ன மாலா துயிலிருந்தால் பாவியாகப்பட்ட துரியோதனன். சரிமா. பன்னெண்டாமர் கண்ணனுடைய அருளாலே என்னுடைய மானம் காக்கப்பட்டது. குறிப்பெரியவர்கள் பாண்டவர்களா, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வேண்டாம். பகடையில் வெற்றி பெற்றவர்கள் நாடாகட்டும், பகடையில் தோல்வி பெற்றவர்கள் காடாகட்டும் என்று சொல்லி குறிப்பெரியவர்கள் கட்டளை இட்டார்கள். துரியோதனன் கட்டளை இட்டார். பாண்டவர்கள் காட்டுக்கு போக செல்வதா இருந்தால் 12 கால வனவாசம், 12 கால வனவாசம், ஓரிடம் அந்நியாத வாசம், அப்படி சென்று வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவே என்று கேட்டார்கள் குறிப்பெரியவர்கள். வெறும் தலையை மட்டும்தான் அசைத்தான் பாவியாகப்பட்ட துரியோதனன். அம்மா பாண்டவர்களும் அருந்தினி திரௌபதியும் பாரா சபதனை விட்டு ஆர்ணிமான கானகத்திற்கு போகும்பொழுது ஆளுக்கு ஒரு சபதத்தை வைத்து விட்டு ஆர்ணிமான கானகத்திற்கு சென்றோம். சரிமா. 12 காலம் வனவாசம், ஓரிடம் அந்நியாத வாசம். சரி பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு கேட்டோம். தரமறுத்து விட்டான் பாவியாகப்பட்ட துரியோதனன். சரி இப்பொழுது எங்க இருக்கிறீங்க? உபலாயத்துல இருக்கிறீங்க. சரிமா. என்னுடைய கணவன்மார்களை சந்திக்க போக வைத்த சபதங்களும் அரங்கேறாமே இருக்குது. சரிமா போலாம் சாமி.